மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ்ல விசித்ரா அவர்கள் ஒரு வழியா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த எவிக்டான மூமெண்ட்ல ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது என்ன அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ விசித்ரா மெயினாக வெளியே தெரிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப், ரெண்டாவது அர்ச்சனா. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா தலைகீழ இவங்களோட கேம் வந்து ஆயிருக்கும். எப்போ வேணாலும் எவிக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கும். பட் எல்லாருமே அர்ச்சனா விசித்ராட்ட நன்றியோட இருந்திருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால தான் வெளியே தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதே விஷயங்கள் தான் விசித்ரா அவர்களுக்குமே சொல்லப்படுறது. பட் அவங்க மட்டும் அந்த நன்றியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க அந்த நன்றியை கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போது என்ன நடக்குன்னா எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியாச்சு. ஸோ மாயா வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வருத்தம் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. பட் விசித்ரா அவர்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் விஜய். இந்த ரெண்டும் தான் பயங்கரமாக இந்த பக்கமும் சொம்பு தூக்கிட்டு இருந்தது. இன்னொன்று என்னென்னா அர்ச்சனாவோ தினேஷோ சைலண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னால் கூட விசித்ரா அவர்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் மாயா சில விஷயங்கள் ரூடாக தான் சொல்லுவாங்க. நிறையா வந்து நோஸ்கட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பாடுவாங்க. ஆனால் அப்போ எதுலேயுமே விசித்ரா அவர்கள் கோவம் வரல. ஏன் அப்படின்னா மாயாவை பிடிக்கும். மாயா பயங்கர டஃப்பு, அவள் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறா. ஸோ மக்களோட மைண்ட் செட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தாட் வரும், மேபி இருக்கலாம், அவள் என்ன பண்ண போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஸோ அவங்க கூட இருந்தால் ஒரு சேஃப் அப்படின்ற ஒரு விஷயங்களை விசித்ரா ஆக்சுவலாக இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவை பயங்கரமாக ஹக் பண்ணுறாங்க, பயங்கர ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா வந்து போய் ஹக் பண்ணும்போது ஒரு ஹக்கு அவங்க சொல்ல வரதை கூட காதில் வாங்காமல் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தட்டையாக வந்து போனதை பார்க்க முடிஞ்சுது. ஜி ஸ்கொயர். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து பயங்கரமாக மாயாவை தான் வந்து விழுந்து கவனிச்சுட்டு அன்பை வந்து கொட்டிட்டு, ஸோ அவங்க பையன்லாம் வீட்டுக்குள்ளே வந்தப்போ நன்றி யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு தான் சொன்னாங்கன்றது இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நன்றி கூட அந்த தாட்டு கூட அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று விசித்ரா அவர்களுக்கு என்ன அர்ச்சனா மேலே கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வேற வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்குள்ள ஒரு தாட்டாக வந்து நெகட்டிவாக ஓடிட்டு இருக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியேறிட்டாங்க. கமல் சார் முன்னாடி நின்று பேசணும். அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அர்ச்சனாவை தான் வந்து நோஸ்கட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு வேலை செய்கிறது பிடிக்காது. அந்த விஷயத்தில் அவங்களும் டிமிக் கொடுப்பாங்கன்ற நமக்கு தெரியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டும் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. கிட்டத்தட்ட மாயா தான். இப்போ அர்ச்சனா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மாயாவும் இத்தனை நாளுக்கு அதுட்டு ஐயோ அடுத்த வாரம் நம்ம சமைக்கணும் அதெல்லாம் அவனுக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் அர்ச்சனா சொன்ன மட்டும் தான் அது பெருசாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விசித்ரா வந்து கமல் அவர்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு தான் நல்லா சமைக்க தெரியல, உனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும்ல, இப்போ ஆட்கள் கம்மியாக தானே இருக்காங்க, செஞ்சு காட்டு, அதாவது இன்டைரக்டாக குத்தி காட்டுற ஒரு விஷயங்களை தான் அந்த இடத்துல பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அர்ச்சனா அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு அதை வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் சண்டை போட்டு அவங்கள நக்கல் அடித்து பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இன்னொரு பக்கம் என்னென்னா இவ்வளோ அண்ணனுங்க இருக்காங்க, அண்ணனுங்க ஒன்றை பார்த்துப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே விஜய் அண்ணன் அப்படின்னோம். இல்லை எனக்கு புரியல, அவங்க எப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கப்புலாக இருக்கணுன்ற மாதிரியோ இல்லை வெளியே மக்களுக்கு இப்படி ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிற மாதிரியோ எப்போ ஆக்சுவலாக பேசுனாங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை ப்ரோ விஜய் ப்ரோ அப்படின்றத தாண்டி எதுவுமே சொல்லலை. இப்போ இவருக்கு என்னென்னா மாயா கூட அவங்களோட நேம் அட்டாச் ஆகிருந்துக்கணும், அதை விட்டுட்டு அர்ச்சனாவும் கூட அட்டாச் ஆனது அவரால் ஏற்றுக்க முடியலன்ற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பயப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா விஜய் அண்ணா உன்னை பத்திரமா பார்த்துடுவாங்க. ஏன் எதுக்கு அந்த பயம்? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் ட்ராக் வேறு ட்ரை பண்ணியிருந்துருக்கீங்க, அப்போ பிளான் பண்ணி தான் பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் அர்ச்சனா நடுவில் வந்து பூந்ததுனால ஐயையோ அப்போ இந்த ட்ராக்கையும் அர்ச்சனா எடுத்துட்டாலோ, நமக்கு வந்து அந்த ட்ராக்கே கேன்சல் பண்ணிட்டாலே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்து தான் நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயோட அந்த கேடித்தனம் வெளியே வந்துடுச்சு. வரும்போது ஒரு நல்ல பையனா நல்ல ஒவ்வொரு பெரியவங்களோட மனசை வந்து கவர்ற மாதிரி விழுந்து வேலை செய்ய, அதாவது தினேஷ் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் பாய்னு பயங்கரமான ஒரு விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் சொதப்புனதுனால இப்போ அர்ச்சனா கூட நேம் வந்ததுனால இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கதறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். உடனே யார் நினச்சாலும், அதாவது அர்ச்சனாவே நினச்சாலும் உங்களை விரும்பிலாம் அப்படிலாம் எதுவும் பார்க்க மாட்டானுங்க. இன்னொன்று என்னென்னா அண்ணன் அந்த பொண்ணும் கூடுது, அதை ஒரு கப்புள் காம்போவாக க்ரியேட் பண்ணாமல் பாருங்க. அவன் ஒரு தாட்டில் தான் வந்து எண்ணத்தை கொண்டு அடிக்கன்னு நமக்கு தெரியல மக்களே. ஸோ இன்றைக்கான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிருங்க மக்களே.